அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பொதுவாக நாங்கள் அரசியலை சார்ந்த விடயங்கள் அல்லது அரசியல்வாதிகளை அழைத்து வந்து மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக அரசியல்வாதிகளிடம் கேட்டிருக்கின்றோம். அதே போன்று கலைத்துறை சார்ந்த திரைப்பட இயக்குநர்களை அழைத்து வந்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பேசப்போவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதாவது கடந்த புதன்கிழமை நாங்கள் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். ஆனால் கொண்டாடி இருக்கின்றோம் என்று சொல்வதை விட நாங்கள் எவ்வளவு சிறுவர்கள் தொடர்பான விடயங்களை ஆராயப் போகின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது. எனவே இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம் மனித உரிமைகள் தொடர்பான முதுமாணி பட்டமும் அதே போன்று சட்ட முதுமாணி பட்டமும் பெற்ற சட்டத்தரணி, அது மட்டும் இல்லாமல் திறந்த பல்கலைக்கழகத்தின் வருகை விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் எம்பி வசிமுல் அக்ரம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசீம் அவர்களே, பல விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றது. காரணம், இந்த கடந்த புதன்கிழமை நாங்கள் சிறுவர் தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். ஆனால் சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது. முதலாவதாக இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். கடந்த 7 மாதங்களில் 1126 சிறுவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? இலங்கையில் சிறுவர்கள் துஷ்பிரயோகங்கள்ன்ற விஷயம் காலங்காலமாக நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு விஷயம்தான். இதை தடுப்பதற்காக அரசாங்கம் பல சட்டங்களையும் பல வரையறைகளையும் பல தாபன கோவைகளையும் உருவாக்கி கொண்டு தான் இருக்குது. அப்படி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது சிறுவர்கள் தொடர்பாக அத்தாரிட்டி சம்பந்தமாக சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சம்பந்தமாக சட்டங்களை ஆக்டை உருவாக்கியிருக்கு. அதே போல் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் பர்சன் ஆர்டினன்ஸ் சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஐசிசிபிஆர் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள், தண்டனை சட்ட கோவையில் இருக்கிற சட்டங்கள் தொடர்பாக பல சட்டங்களை அரசாங்கம் காலத்துக்கு காலம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், தற்போதும் பாராளுமன்றத்தில் ஒரு பில் ஒன்றை வச்சிருக்கிறாங்க. 2வது வாசிப்பு, செகண்ட் ரீடிங் அது போய்கொண்டிருக்குது. அதையும் சிறுவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் சிறுவர்கள் தண்டனை சட்டங்கள் தொடர்பாக சிறுவர்கள் தண்டனைகள் தொடர்பான விஷயங்களையும் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் தான், திருத்தங்கள் தான் கொண்டுவரப்பட்டது. குறிப்பிடுவதற்கு மணிக்கும் அதில் தான் இந்த பாடசாலையில் ஆசிரியர் அடிப்பதெல்லாம் வருகின்றது. அதில் 2 பக்கங்கள் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் இது மேலதிகமாக இதை கொண்டு சென்று இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வது அது பற்றின சுரேஷ் நாங்கள் பேசிக்கொண்டு போம். சட்டங்கள் மிக தெளிவாக இருக்குது. சிறுவர்களை ஒரு கால் துஷ்பிரயோகம் சொல்கின்ற போது அது அபியூஸாக இருக்கலாம். அபியூஸ்ன்னு சொல்கின்ற போது நாங்கள் சொல்லுவோம் துஷ்பிரயோகம்னு சொல்லுவோம். அந்த துஷ்பிரயோகங்கள் உள ரீதியாக இருக்கலாம். அதே போல் செக்ஸுவல் துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம். அப்படி பல வகையான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக சிறுவர் துஷ்பிரயோகம் ஒன்று நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலாவதாக இப்போ ஒருவருக்கு என்ற நபருக்கு, ஒரு சிறிய குழந்தைக்கு என்ன செய்துட்டா ஒரு துஷ்பிரயோகம் ஒன்று நடக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம் உளவியல் ரீதியாகவோ அல்லது பாலியல் ரீதியாக ஒரு துஷ்பிரயோகம் ஒன்று நடக்கின்றது. அவருடைய பெற்றோர் என்ன செய்யணும் அல்லது அவர் என்ன செய்யணும்? முதலாவதாக அவங்க அருகில் இருக்கின்ற அவங்களுக்கு முடியுமான போலீஸ் நிலையத்துக்கு நீங்கள் முதலாவதாக ஒரு முறைப்பாடு ஒன்று செய்ய வேண்டிய கட்டாய கடமை ஒன்று இருக்கின்றது. அப்படி நீங்கள் முறைப்பாடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் போலீஸார் அதற்கு பிறகு அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் குற்றவியல் சட்ட நடவடிக்கையின் பிரகாரம் அவங்க அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போவாங்க. அப்படி இல்லாவிட்டால் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சொல்லுவோம், சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின் அதிகார சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகார சபைக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் முறைப்பாடு ஒன்று செய்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அதிகார சபைக்கு உத்தியோகத்தர்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சொல்லிப்பட்டு ஒரு தனி பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா போலீஸ் நிலையங்கள் இருக்கின்றது. சொல்லி போட்டு இருக்கின்றது. அவர்கள் அது தொடர்பான விடயங்களை கருத்தில் எடுத்து அவங்களோட முறைப்பாடுகளை எடுத்து அந்த முறைப்பாடுகள் சரியான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்கின்றதுக்கான நடவடிக்கைகளையும் அவங்க எடுப்பாங்க. இந்த இலங்கையில் சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் பல சட்டங்கள் இருந்தாலும்
பல ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கிறது வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது, தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் அண்மையில் பார்த்தோம் என்னென்னு கேட்டால், அந்த சட்டம் அடிப்படை சட்டங்களை பாடசாலைகளில் உட்புகுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்ட கருத்து வந்து மேலோங்கி இருக்குது. இது காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற போதிலும் இந்த அரசாங்கம் இந்த கருத்து இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான ஆரம்ப அடிப்படைகளை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் எங்களுடைய சட்டத்தரணிகள் சங்க தலைவர்களும் அது தொடர்பான சில விடயங்களை கடிதங்களையும் எழுத்து மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க, நான் அறிஞ்சிருந்தேன். அதே போல் வந்து நான் நினைக்கிறேன் பிரதமரும் இது தொடர்பாக சில விடயங்களை முன்னெடுப்புகளை எடுப்பதாக சொல்லப்படும். இது வந்து ஒரு நல்லதொரு விடயம். சட்டங்கள் மக்களுக்கு தெரிஞ்சாதான், அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருந்தால்தான் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த எபியூஸ், அதாவது வந்து துஷ்பிரயோகங்கள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், ஒரு பிள்ளைக்கு துஷ்பிரயோகம் ஒன்று நடக்கின்றது என்றால் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்திற்கு செல்லுகின்றது. இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால், போலீஸ் நிலையத்திற்கு போய் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்தது என்று சொன்னால் அந்த போலீஸ் நிலையத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு எங்களோட உறவினருக்கோ பக்கத்து வீட்டுக்காருக்கோ சொல்லுவாங்க, இன்னும் அந்த வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சாமே. இதனாலே நிறைய பேர் தங்கள் பிள்ளைக்கு நடப்பதை மறைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து எல்லா போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்பார் நடப்பதாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இது என்று கேட்டால், ஒரு முறைப்பாடு என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை பாதுகாக்க வேண்டிய அந்த இரகசிய தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து போலீஸார்ட்ட இருக்குது. அது அவங்களோட கடமை. சரி, இதை வந்து பேப்பரில் போட்டோ இதில் போட்டோ செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்றும் இல்லை. என்ன பொறுத்த மட்டும் அவங்கள பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவங்க எடுக்கின்ற முறைப்பாடை இரகசியமாக நேர்மையாக விசாரிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தர். இப்போ உதாரணமாக பெண் பிள்ளை ஒருவருக்கு நடைபெற்றிருந்தால் பெண் உத்தியோகத்தர் தான் கட்டாயம் அதை விசாரிக்கும். ஒரு ஆண் நடந்திருந்தால் ஆண் உத்தியோகத்தர் தான் அதை விசாரிப்பாங்க. அப்போ அந்த தன்மைகள் இருக்கிற சில மக்கள் வந்து சில இடங்களில் வந்து நீங்கள் சொல்லப்பட்ட சட்ட ரீதியான கடமை ஒழுக்க ரீதியான கடமையினோடு இருக்குது. இந்த ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் அதே போல் சமூகம் சார்ந்த விடயங்களை மக்கள் பார்க்குற டைமில் அதை சில ஆட்கள் மூடி மறைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அவ்வாறு இல்லாமல், அது காரணம் என்னென்னு கேட்டால், நீங்கள் சொல்லத்துக்கான முக்கியமான ஒரு விடயம் என்ன சொல்லணும் பண்ணிங்கன்னா, இந்த விடயம் தான் இந்த சட்டங்கள் தொடர்பாக பாடசாலை கல்வியில் அவங்க கொண்டு வந்திருந்தால் அது தொடர்பான தெளிவு அந்த தாய் தந்தையோருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிந்திருந்தால் அவங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க. அப்ப அதை வெளிக்கொண்டு வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும் நடவடிக்கை, போலீசார் இரகசியம் பேணப்பட நடவடிக்கை, இதெல்லாம் சட்டத்தில் ஏற்பாடுகள் இருக்குது. அந்த செயற்பாடுகள் இவங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியுமாக இருந்தால், அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமாக இருந்தால், அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் கேட்டால் முறைப்பாடு செய்யறதுக்கு முன் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அதே போல இந்த சட்டங்கள் சரியாக செய்யப்பட்டால் என்னுடைய கருத்தில் ஏழ்மையும் குறைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் சொல்றீங்க சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சரியா, சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சட்டங்களை மக்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயம், அதாவது சட்டம் தொடர்பான மக்களுக்கு பூர்ண அறிவு இருந்தால், ஒரு சட்டம் தொடர்பான எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது, என்னென்ன கடமைகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக தெளிவான ஒரு அறிவு ஒன்று இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு குற்றங்கள் குறைவது போல குற்றங்கள் குறைவதை ஏழ்மைகளும் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள், அடிமைத்தனங்கள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய கடமைகள் என்ன, எனக்கும் அடுத்தவருக்கும் இருக்கிற கடமைகள் தொடர்பாக மிக தெளிவான விளக்கம் ஒன்று ஒரு சாதாரண மனிதருக்கு இருக்குமாக இருந்தால் அந்த நன்மை அதில் இருக்கிற சட்டத்திற்கு நன்மையை நாடி அந்த ஒரு சாதாரண பொதுமகன் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. நிச்சயமாக. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், இப்போ இந்த வீடுகளிலே இந்த போன்ற சம்பவங்கள் நடக்குது. இப்போ சித்தப்பா இல்லை சித்தப்பா கிட்ட பிள்ளையை விட்டுட்டு போனால் இப்படி நடக்குது, தாத்தா கிட்ட விட்டுட்டு போனால் நடக்குது. இது போன்ற பிரச்சனைகள் நடப்பதற்கான காரணம் என்ன? இது சம்மந்தமாக என்னென்னு கேட்டால், உண்மையிலேயே ஒரு மிக மிக அண்மையில் கொழும்பு மேல் நீதிமன்றம் நீதிபதியால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது. பாடசாலைக்கு கூட்டு செல்கின்ற ஒரு வேன்ல ஒரு துஷ்பிரயோகம் ஆரம்பத்தில் நடந்ததாக தீர்ப்பு 11 வருஷம் நினைக்கிறேன் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. 11 சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கிற ஏன் இது நடக்குதுன்னு சொன்னா, அந்த மாணவருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட மாணவராக இருக்கலாம் அல்லது ஒரு சிறு பிள்ளையா இருக்கலாம், யாராக இருக்கலாம், அந்த சிறு பிள்ளைக்கு வந்து தெளிவான அறிவு ஒன்று இருக்குன்னு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து தொடுகைகள் சம்பந்தமாக
அதே போல் அவங்களுக்கு இது நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் தொடர்பாக அறிவுகள் பூரண அறிவு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா தடுத்துருவாங்க. தடுக்கிறது அந்த அறிவு இல்லை. அதே போல தான் அந்த செய்ய உண்டு சுத்தியாக இருக்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஆளுக்கு வந்து ஒருவர் செய்ய போறாதுன்னு சொன்னால், ஒரு குற்றத்தை பாலியல் குற்றத்தை செய்ய போறாதுன்னு சொன்னால் அதற்கான தண்டனை அவர் தெரிந்திருந்தா, தண்டனைகள் இவ்வாறு இருக்குது, 10 வருஷம் 20 வருஷம் தண்டனைகள் கிடைக்கும், நான் ஜெயில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் நினைப்பாராக இந்த குற்றத்தை செய்ய மாட்டார். தண்டனைகள் கடுமையாக இருக்கின்ற போது குற்றங்கள் குறையும். ஆகவே நீங்கள் இந்த வீடுகளில் நடக்கும்னா இப்போ அதை தான் தேடிக்கொண்டு தான் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. சித்தப்பா ஒருவர் தனது பிள்ளை வந்து தனது அண்ணனின் பிள்ளை இவ்வாறு செய்து அவருக்கு 2 வருட கடவுளிய சிறை தண்டனையும் பிள்ளைக்கு 2 லட்சம் அபராதம் நட்டஈடு கொடுக்கணும்னு விதிச்சிருக்கிறாங்க. அப்போ வீடுகளிலே எங்களது பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்றால் அது போன்ற ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் எங்கும் இருக்காது. ஏன்னா எங்களோட வீட்டில் உள்ள எங்களோட உறவினர்களை நம்பி எங்களோட பிள்ளைகளை விட்டுட்டு முடியாது என்ற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தானே. கட்டாயம் நீங்கள் சொன்ன விஷயம் மிகவும் ஒரு இந்த சமூகத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயம். தனது பிள்ளைகளை நம்பி தன்னோட மாமாட்டையோ தன்னுடைய சித்தப்பாட்டையோ விட்டுட்டு போக இயலாத ஒரு நிலைமை தான் இந்த காலத்தில் இருக்குது. சரியா? ஆனால் அந்த தாய் தந்தையர்கள், இப்போ உதாரணமாக சொல்ல போனால் தாய் தந்தையர்கள் வேலைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் அப்போ பிள்ளை வந்து பராமரிக்கிறதுக்காக இன்னொரு ஆளை தான் நியமிச்சிருப்பாங்க. மன்னிக்கவும், நான் அந்த மீண்டும் சொல்கிறேன். 7 வயது சிறுமிக்கு சித்தப்பாவால் நடந்த கொடூரம் 18 வருடங்களின் பின் மட்டக்களப்பு நீதிமன்றம் விதித்த உத்தரவு. 18 வருடங்களுக்கு பிறகு வழக்கொண்டு நடக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ நீங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா நீண்ட நாள் வழக்கு நடந்திருக்குது, 18 வருஷம் விடுபட்டிருக்குன்னு சொல்லி. என்னன்னு கேட்டால் நாங்கள் எப்போவுமே கருத்தில் எடுக்கணும். சட்டத்தில் ஒரு விடயம் ஒன்று இருக்குது, ஒருவர் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதியாகத்தான் கருதப்படும் ஒரு குற்றவாளி. அப்போ நீண்ட கால விளக்கம் நடக்கப்படணும். முதலாவதாக ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, என்ற நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக பி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். அவருக்கு சுருக்கமுறைப்பு பற்றி விசாரணை நடைபெற்றிருக்கும். அந்த எல்லா விசாரணையும் முடிந்து அந்த வழக்கானது மேல் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படும். அந்த மேல் நீதிமன்றத்தில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், இன்டேக்மெண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். அதில் ஃபைல் பண்ணப்பட்டு அதில் சட்டத்தரணிகள், அதாவது சொல்ல போனால் இவர் டிஃபென்ஸ் கவுன்சில் இருப்பார், அதே போல ப்ராசிக்யூஷன் கவுன்சில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சாட்சிகள் கூப்பிடப்பட்டு அவர்கள் பெயரிடப்பட்ட அந்த வழக்கை நிரூபிக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு தண்டனை வழங்குறதுக்கான சந்தர்ப்பம். அதற்காக தான் இந்த இவ்வளவு நீண்ட காலம் போயிருக்கு, 18 வருடம் போயிருக்கு. அதே போல் சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கணுமே. நாங்கள் ஏன்னு சொன்னால் சும்மா ஒரு ஆள் தண்டனைக்கு கொண்டு போகலாம். ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தவரும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். அவருக்கு வந்து நியாயமான விளக்கம் அவர் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். அதுதான் சட்டத்தினுடைய ஏற்பாடு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து நீதிமன்றங்களிலும். அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தில் அரசுக்கு சார்பாக வாதாடுற அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய டிஃபென்ஸ் கவுன்சில் அவருக்கு சார்பாக வாதாடுறதுக்கான உரிமம் சட்டம் அவருக்கு இருக்கு, சட்டம் வழங்கி இருக்குது. ஒருவர் குற்றவாளி ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் ஒரு நிரபராதி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதுதான் சட்டம். நிச்சயமாக. சிறுவர் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த புதன்கிழமை நாம் சர்வதேச சிறுவர் தினத்தை கொண்டாடிவிட்டு சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.